Chelakuttis regarding table race sale post தான் தங்கங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டேபிள் ரோசஸ் எனக்கு மெசேजेस வச்சிட்டே இருக்கீங்க தங்கங்கள் நிறைய பேர் மெசேजेस வச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் பட் நான் அந்த டேபிள் ரோஸ் வீடியோலயே சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் புதுசா இன்னைக்கு தான் டேபிள் ரோஸ் வீடியோ பாக்குறீங்க அப்படினா அவங்களுக்காகவும் ஆல்ரெடி நம்மகிட்ட புக் பண்ணவங்களுக்காகவும் நான் சொல்ற டீடைல்ட் வீடியோ சத்தியமா டேபிள் ரோஸ்க்கு யாருமே இவ்ளோ டீடைல் விளக்கம் கொடுத்து போடவே இல்ல ஆனா என்னைய தான் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ரொம்ப வந்து இது பண்றீங்க நீங்க வந்து நான் சொன்னதுக்கு அப்புறம் தயவு செய்து பணம் போட்டு விடுங்க ஒன்னு அடுத்து கலர் ரெஃபரன்ஸ்க்கு ரெண்டு வீடியோ போட்டுட்டேன் காம்போ A and காம்போ B இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும் தான் நான் கொடுப்பேன் ஏனா ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஞ்சம் பேர் ஆர்டர் நான் எடுக்கறேன் அப்படினா அவங்கள முதல்ல நான் டிஸ்பேட்ச் பண்ணனும் டிஸ்பேட்ச் பண்ணிட்டு தான் நான் அடுத்த ஆர்டர் எடுக்க முடியும் எனக்கு ஆர்டர் வருதுன்றதுக்கு நான் ஆர்டர் எடுத்துக்கிட்டே இருக்கறேன்னு வைங்களேன் அப்ப என்ன ஆகும்னா நான் ஒரு பக்கம் எடுத்துட்டே இருப்பேன் ஆல்ரெடி ஆர்டர் போட்டவங்க என்ன பண்ணுவீங்க நம்ம பணம் போட்டுட்டோம் அப்ப இவங்க நமக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஏனா பணம் போடாமலே அத்தனை பேர் அவ்வளவு கேள்வி கேக்குறாங்க பதில் சொல்லியே ஆகணும்ன்ற ஒரு இதுல வந்து பண்றாங்க ஈஸியா நான் வந்து ரீஃபண்ட் போட்டு விட்டுறேன் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது தெரியலனா தொடர்ந்து நீங்க வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏன் நான் இதை இப்படி சொல்றேன் அப்படினா ரொம்ப நேர்த்தியா நான் என்னோட கண்டென்ட்லயும் நான் என்னோட இந்த ஒரு சேல்லையும் ரொம்ப தெளிவா இருக்கறேன் நான் இதுல ஜஸ்ட் நான் சேல் பண்றேன் நீங்க வாங்குறீங்க இதுல நீ பதில் சொல்றியா நான் பதில் சொல்றேன் எனக்கு என்ன முன்னாடி சொல்லல பின்னாடி சொல்லலங்கிறதுக்கு பேச்சே கிடையாது ஏன் அப்படினா நான் வந்து இப்போ ஒரு ஆர்டர் எடுக்கறேன் 25 கலர் இந்த அடுக்கு நான் எடுக்கறேன் அப்படினா ஒரு ஆளுக்கு நான் எடுத்துக்க கலரோட சைஸை பாருங்க இப்படி எடுக்கறேன் ஓகே ஒரு கொத்தை இப்படி எடுக்கறேன் நான் இன்னைக்கு பர்టిక్యులரா இன்னைக்கு டிஸ்பேட்ச் பண்ற எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேரோட அப்ப 3 ஸ்டெம்மா ஒரு ஸ்டெம்மா ரெண்டு ஸ்டெம்மான்னு தயவு செய்து வராதீங்க வேரோட உள்ள இப்படி ஒண்ணுனா இது ஒரு கலர் இந்த மாதிரி வரும் சில பேர் என்ன பண்றீங்கன்னா இந்த கட்டிங்ஸ் இருக்குதுல்ல இது இந்த மாதிரி உள்ளது இத வந்து கட் பண்ணி இந்த வித 1 2 3 4 5 6 7ன்னு இப்படி எடுத்துட்டு சிஸ்டர் இது என்ன 21 தான் வந்திருக்குது 22 தான் வந்திருக்குது அப்படிங்கற மாதிரி வந்து அந்த மாதிரி சொல்றாங்க இன்னும் வித்தியாசமா வந்து கேக்குறாங்க எனக்கு என்னன்னா இது நான் மொத்தப்பத்துல வச்சிருக்கிறது வந்து 3 கலர் தான் வச்சிருக்கேன் 3 கலருக்கே நான் எவ்வளவு குவாண்டிட்டி எடுத்துர்க்கேன்னு பாருங்க இப்போ இதெல்லாம் ஒரு கலர் எடுத்துர்க்கேனா ஆரஞ்சு இங்க பாருங்க ஆரஞ்சு கலர் இது ஒரு கத்தை அப்படியே எடுத்துர்க்கேன் நான் இது ஒன்னு அடுத்து இது இரண்டாவது கலர் மூணாவது அந்த yellow கலர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்கும் எனக்கு போட்ட வாட்ஸ்அப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது யூடியூப்காக உள்ள வீடியோ 3 கலர் தான் இதல நான் வச்சிருக்கேன் வாடாமல்லி கலர் இது இன்னொரு ஒரு பீச் கலர் வச்சிருக்கேன் அவ்வளவே தான் நான் இங்க பாருங்க இப்போ இவங்களுக்கு நான் இத எடுத்துர்க்கேன் இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த ஒரு கொத்து அப்படியே நான் எடுத்துர்க்கேன் பீச் எடுத்துர்க்கேனா இந்த இது வேரோட அப்படி எடுத்தா வேரோட இருக்கிற ஒரு பெரிய தொட்டியை ஃபுல்லா நீ காலி பண்ணியாச்சு ஃபுல்லா காலி பண்ண உங்களுக்கு எல்லாத்துலயும் அந்த 3 கலர் மட்டும் இருக்கு பாருங்க ஏனா மொத்தம் 3 தான் வச்சிருக்கேன் அந்த 3க்கே உள்ள குவாண்டிட்டி பாருங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியுதுங்களா சோ இவ்ளோ பேத்துக்கு எடுத்து நான் டிஸ்பேட்ச் பண்ணனும் நான் வச்சிட்டு இருக்கப்போ நீங்க மெசேजेस வச்சிங்க எனக்கு இதுக்கு ஒரு நாள் ஆகும் இன்னைக்குள்ள இந்த ஆர்டர் அனுப்புறதுக்கு எனக்கு ஒரு நாள் ஆகும் 3 மணி 4 மணி நேரம் நான் இத உங்களுக்கு எடுத்து வச்சிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் கரெக்ட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கொரியர் அனுப்பிட்டு கொரியர் பேப்பர் ஸ்லிப் அனுப்பிட்டு எனக்கு நாள் ஆகும் மண்டே வந்து எனக்கு கண்டிப்பா பிஸியா தான் இருக்கும் இதுக்கு இடையில ரெயின் லில்லி காம்போ போட்டு சேல் கொடுக்கணும் அது எப்படி கொடுக்க முடியும் கண்டிப்பா என்னால கொடுக்க முடியாது அவங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல ஆல்ரெடி இது பண்ணவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுறேன் யூடியூப் புதுசா பார்த்துட்டு வரவங்க என்ன பண்றீங்க மெசேஜ் வச்சிட்டேன் கால் நான் என்ன பண்றேன் எனக்கு கொரியர் யாரோ அனுப்புறவங்க தான் ஃபோன் பண்ணிட்டாங்க போல ஓடிபிக்கு பண்றாங்க போல பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்கு தயவு செய்து கால் பண்ணாதீங்க நேத்து ஒருத்தவங்க என்னன்னா நான் வந்து அங்க உங்க லோக்கல் தான் நேர்ல எங்க இருக்கு கார்டன் நான் வந்து பார்க்கணும் அப்படி இல்லங்க பார்க்க முடியாதுங்க ஒன்லி ஆன்லைன் தாங்க அப்படினா நேர்ல ஒருத்தவங்க நீங்க வரீங்க அப்படினா கண்டிப்பா உங்க கூட மினிமமா நான் 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணனும் அந்த டைம்ல நான் மற்ற டிஸ்பேட்ச் வேலையை நான் பார்க்க வேண்டியிருக்கும் இந்த அதாவது ஒருத்தவங்க ஒரு வேலை பார்க்கறாங்கன்னா அந்த வேலையை கெடுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்ம பண்றமேன்னு கூட தோண மாட்டேங்குது நான் சொல்றேன் நான் கால் பண்ணி அட்டெண்ட் பண்றதே பெரிய விஷயங்க நான் அட்டெண்டே பண்ண மாட்டேன் முதல்ல உங்களுக்கு அட்டெண்ட் பண்ணி நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கன்னா அப்படியே கட் பண்ணிட்டாங்க ஐ டோன்ட் கேர் நான் யாரை பத்தி கவலைப்படணும்ன்ற தேவையில்லை ஏன்னா யாரையும் நம்ம மரியாதை குறைவா நடத்தல பட் ஏன் நிலைமை இதுதான் அப்படிங்கறத உங்களுக்கு நான் வெட்ட வெளிச்சமா தெளிவா சொல்றேன் ஒருத்தவங்க ஒரு வேலை அவங்களோட வேலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதை டிஸ்டர்ப் பண்றமேன்றது கூட மனசுல இல்ல இவங்க என்ன நேர்ல கூட வந்து பார்க்க விட மாட்டாங்களா இவங்க லோக்கல்ல தான் இருக்காங்க இவங்க விட மாட்டாங்களா நேர்லன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வருது சோ இதெல்லாம் வந்து ஒண்ணா யூடியூப்ல இருந்து இதெல்லாம் இவங்க கஷ்டத்துல இதுங்க சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க புதுசா வந்து பார்க்கறவங்க தயவு செய்து இப்ப பாருங்க yellow கலர் இது எடுத்துர்க்கேன் டார்க் yellow இந்த டார்க் yellowலாம் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இப்படி கட்டாய் குட்டியா தான் இதோட நேச்சரே அப்படிதான் வரும் ஆனா நான் இப்ப எப்படி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இதெல்லாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு நான் வந்து எடுத்து வச்சிருக்கிறது ஏனா யாருக்கும் மிஸ் ஆயிர கூடாது அப்படின்றதுக்காக அந்த கலர் பர்టిక్యులர் கலர் அந்த கலர் வச்சா உங்களுக்கு வரணும் அந்த மாதிரி எல்லாம் வேரோட சிஸ்டர் என்ன சிஸ்டர் கட்டிங்கே பிரிக்க முடியல என்ன சிஸ்டர் வேற இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா இப்போ இவங்களுக்கு நான் இந்த கலரே ரெண்டு வேரோட அப்படி வச்சிட்டேன்
எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுவேன், இது ஒரு ஸ்டெம் நான் போட்டிருப்பேன். நினச்சிக்கிடுவாங்க, இந்த பாரு இந்த மாதிரி ஸ்டெம்மெல்லாம் அனுப்பியிருக்காங்க, இந்த பாரு இந்த மாதிரி ஸ்டெம்மெல்லாம் அனுப்பியிருக்காங்க, இதெல்லாம் வந்து வச்சா வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்ற வந்து ஒரு குழப்பம். எனக்கு என்ன பண்ண வேண்டியது, இதை ஃபோட்டோ எடுத்து அனுப்ப வேண்டியது. சிஸ்டர் இதுதான் சிஸ்டர் ஒரு கலரில் ரிசீவ் பண்ணியிருக்கேன், எனக்கு என்னென்னா ஒரு கலரில் இது தானே, எந்த கலர்னு 25 கலரும் பூத்துருச்சா முதல்ல, எப்படி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, இந்த ஒரு கலர் தான் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டுன்னு எனக்கு தோணும். ஏன்னா நான் வைக்கிறது ஒரு கலரில் இப்படி வைக்கிறேன், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க வீட்டில் வந்து பூக்கணுமென்றதுக்காக ஒருவேளை இந்த ஸ்டெம் ஃபெயிலான இந்த ஸ்டெம் வந்துடட்டும், இந்த ஸ்டெம் ஃபெயிலான இந்த ஸ்டெம் வந்துடட்டும், ஒவ்வொருத்தவங்களுக்கு பாருங்களுக்குலாம் 5, 6, 7 வச்சுருக்குது, இப்படி வைக்கிறோம் நாங்கள், புரியுதா? ஸோ மனசாட்சிப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வச்சா அது கண்டிப்பாக வரணும், அந்த மாதிரியான பீசஸ் தான் நம்ம கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் இதை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறது தங்கங்களா. தயவு செய்து என்னை வந்து ஒரு கொஞ்சம் வேலை பார்க்க விடுங்க. அந்த புதுசாக வந்தவங்களும் சரி, ஆல்ரெடி இருக்கவங்களும் சரி, இந்த கால் பண்ணுறவங்க மெயினாக இது செய்யாதீங்க. எத்தனை நாள் பேமெண்ட் போட்ட செகண்ட் கேட்குறாங்க, எத்தனை நாளில் வந்து நீங்கள் டிஸ்பேச் பண்ணுவீங்கன்னு. நான் அதுக்கு தான் ஒரு ஆளுக்காக பதில் சொல்ல முடியாமல் நான் டோட்டல் வீடியோ பண்ணுறேன். முழு வீடியோவையும் பார்த்துட்டு நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு வாங்கன்றேன். நான் சிங்கிளாக இருக்கவங்களுக்கு ஒரு 50 பேருக்கு நான் ஒரு நாளைக்கு மெசேஜஸ் வைக்கிறேன்னா, இன்றைக்கி நான் காலையில் உட்காந்தேன்னு வைங்களேன், இதெல்லாம் எடுக்காமல் கொள்ளாமல் என்கொயரி வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2 hours பார்ப்பாங்க, மெசேஜ் போட்டுவிட்டு என்னடா நமக்கு ரிப்ளையே வரல, ஈவினிங் பார்ப்பாங்க ரிப்ளையே வரல. நான் சும்மா இல்லை, முன்னாடி ஆர்டர் எடுத்து வச்சுட்டேன்ல, அவங்களுக்கு டெஸ்பேச் பேக்கிங், அதுக்கப்புறம் வந்து கொரியர் கொண்டு போய் கொடுக்குறது, கொரியர்லேருந்து திரும்ப ஸ்லிப் வாங்கி அனுப்புறது, இது இல்லாமல் இந்த கால் பண்ணுறவங்க இடையில பேசுகிறது, இந்த மாதிரி எறும்பு மாதிரி தான் நான் ஊறிட்டு இருக்கிறேன் தங்கங்களா. தயவு செய்து சும்மா இருந்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணாமல் இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ டேபிள் ரோசஸ் வர்றவங்க தயவு செய்து இந்த மாதிரி வேரோட வர்ற எல்லாத்தையுமே சிங்கிள் பீஸ் கூட மிஸ் பண்ணிடாமல் நீங்கள் வைங்க. அதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். புதுசாக ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு இது மே மந்த், இன்றைக்கி 26 டேட்டு, 27 இன்றைக்கி டேட்டு, 28, 29, 30 மேபி இந்த வீக் ஃபுல்லாகவே நான் ஓல்டு ஆர்டர் தான் டிஸ்பேச் பண்ண முடியும். என்னால் நியூ ஆர்டர்ஸ் எடுக்க முடியாது. நான் இதை டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ண முடியும், நியூ ஆர்டர் எடுக்க முடியும். ஸோ இதை டிஸ்பேச் பண்ணி முடிச்சுட்டு நியூ ஆர்டர் எடுக்கும்போது ஒருவேளை எனக்கு இதில் சொன்ன கலர்ஸில் ஏதாவது ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, என்னன்னு மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ போட்டுட்டு தான் நான் வந்து உங்களுக்கு பண்ண முடியும். இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இது பார்த்தீங்கன்னா சிண்ட்ரலா ஆரஞ்சு. இது வந்து 21 கலர்ஸ், மல்டிபிள் பெட்டல் ப்ளஸ் 4 பர்சுலைன்னு சொன்னல, அடிஷ்னலாக ஆட் பண்ணுவேன். அது 25 கலர்ஸ் 290 இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங். அதில் அந்த 4 கலர் நான் கன்ஃபார்ம் பண்ணலை, ஒரு 6-7 கலர் சொல்லி அதிலேருந்து ஏதாவது ஒரு 4 கலர் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதில் இது கூட உங்களுக்கு சிண்ட்ரலா வெரைட்டி கூட வரலாம் ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட்டு பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, அந்த பாட்டை ஃபுல்லாகவே கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நான் அந்த கொஞ்சம் பேர் இன்றைக்கி யாருக்கு அனுப்புகிறேன்னா அவங்களுக்கு அப்படியே மொத்தமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சுருவேன். இதில் இந்த ஒரு ஸ்டெம் ஏதோ ஒரு இதில் உடஞ்சி போய் இப்படி வருது அப்படின்னா என்ன பண்ணிடுறது, சிஸ்டர் இது என்ன ஒரு கலரில் ஒன்று தான் வந்துருக்கு, எந்த ஞான கண்ணால் பார்க்குறாங்கன்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரி கஸ்டமர் கேட்குறாங்கன்னா அந்த கஸ்டமர் அப்பயே பிளாக் பண்ணிடுவேன். ஏன்னா என்னோட தரம் தெரியலை, இந்த கேள்வி கேட்குறமே நம்ம கரெக்டாக தப்பானா அதை வச்சு வளங்க பூக்கட்டும், பூத்ததுக்கப்புறம் பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் அதுலேயுமே நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு மிஸ்டேக் மலையில் வச்சுருவீங்க, இது பண்ணுவீங்க, அந்த மாதிரி இருந்து போயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வீடியோலேருந்து பேக் பண்ணுற வீடியோலேருந்து எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வருதுன்னா இது ஒன்றை மட்டும்லாம் வைக்க மாட்டோம், அழகாக இப்படி வேரோடு இதோடு இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து தரமாக உங்களுக்கு என்ன வருமோ பூ காடு தான். அதாவது என் கஸ்டமரே ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் கொடுக்குறது வந்து கமர்ஷியலாக சேல் பண்ணுறது கிடையாது, நீங்கள் ஒருத்தவங்களையும் ஒரு கார்டு உருவாக்குறதுக்கு டேபிள் ரோஸ் கார்டு உருவாக்குற அளவுக்கு கொடுக்குறீங்க சிஸ்டர், என்ன இவ்வளோவா இந்த மாதிரியாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அப்படியும் எனக்கு கமெண்ட்ஸ் வருது, சந்தோஷம்தான். பட் மற்றவங்க தயவுசெய்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். உடனே என்னடா பதில் வைக்கலையே நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க தங்கங்களா. ஃபர்ஸ்ட் பேட்ச் இன்றைக்கி நான் டிஸ்பேச் பண்ணுறேன், அடுத்த காம்போ ஏபி போட்டதில். செகண்ட் பேட்ச் வந்து என்ன பண்ணுவேன்னா இந்த வீக் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் தான் நான் நியூ ஆர்டர் எடுப்பேன். இன்பிட்வீன் மெசேஜ் வச்சவங்க மெசேஜ் வச்சு வைங்க, கீழே இருந்து தான் நான் மெசேஜஸ் பார்ப்பேன். இன்னும் சிஸ்டர் மெசேஜ் என்னை டார்ச்சர் பண்ணுற மாதிரி யாராவது பண்ணுன்னா தயவு செய்து எனக்கு வேறு வழியில் நான் பிளாக் தான் பண்ணணும். நீங்கள் பேமெண்ட்டு போட்டிருந்தாலுமே நான் பார்க்கல அப்படின்னா எங்கேயும் காசை கொண்டுட்டு ஓடி போகிறது கிடையாது. நான் கண்டிப்பாக பார்ப்பேன், உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவேன் நான். தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.